மழை செம்ம மழை. இது கார் வேற அழுக்காயிடுச்சு. இங்க பாருங்க, பா சூப்பரா இருக்கு. நிறைய கடைங்களும் இருக்குங்க. சின்ன பசங்கலாம் வந்தா குதிரை சவாரி, ஒட்டக சவாரி எல்லாம் இருக்கு பாருங்க. முத்துமலை முருகன். ஆஹா ஒடுங்க ஒடுங்க. ஸோ இப்போ வந்து பட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கே போயிட்டு இருக்கோன்னா கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறீங்க? இதுக்கு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. பட் மலை மேலே நாங்கள் ஏறல, கீழே வந்து கும்பிட்டது அம்மாவால் ஏற முடியாதுன்றதுக்காக. அதானே உண்மை. சரி வாங்க அப்போ போகலாம். நான் ரெடி. சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. நாங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கிறோம். பௌர்ணமி வெளிச்சத்தில் வந்து எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் வந்துருக்கோம். சேலம் வந்து பவானி. சேலம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பவானி வந்துருக்கோம். பவானியில் வந்து சங்கமேஸ்வரர் கோவில் அதான் வந்துருக்கோம். இங்கே சூப்பராக ஒரு தர்ஷனம் பார்த்துட்டோம். நைட்டு நோய் உள்ளெல்லாம் நாங்கள் எடுக்கல, அதனால் வெளியே நோய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேலம் போயிட்டு சேலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாரி கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வந்து ஷீட் ஃபுட்டெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. அந்த தட்டு வடைலாம் ஏதோ பயங்கர அதெல்லாம் ஃபேமஸ்னாங்க. ஆனால் இப்போ மணி 9 அங்கே போகிறதுங்காட்டி கடை இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். வந்து வேறு லெவலில் ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் சேலத்தில் வந்து இந்த குழம்பு கடை ரொம்ப ஃபேமஸுங்க. குழம்பு கடையும் ஃபேமஸ்ஸு. மேபி அது டைமிங்லாம் தெரியல, ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க என்ன டைமிங்லாம் சொன்னாங்கன்னா அதையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். புது காரில் வந்து சேலம் வந்துட்டோம். கார் எடுத்துகிட்டு சாரடியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ஏற்காடு வேறு பக்கத்துலையாப்பா, இது எனக்கு தெரியாது. இப்போ போகிற வழியில் 50 கிலோமீட்டர் தான். டச் பண்ண முடியுமான்னு தெரியல. போய் என்ன பண்ண போகிற இப்போ இல்லை, நாளைக்கு மேபி பார்த்துட்டு அதனால் கோயிலோடைய இது முடிச்சாச்சு. நானும் ரமேஷ் மட்டும் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பௌர்ணமிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அங்கே வந்துட்டு சரி பவானி வரலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து மறுபடியும் சேலம் போகிறோம். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து காட்டன் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும், எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நம்ம ஒன்றும் இல்லைனா இனிமேல் அப்படியே ஜாலியாக ட்ரிப்பு கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கோம். பவானிலேருந்து கிளம்பினோடனே மழை பயங்கர மழை, செம்ம மழை, வண்டியே ஓட்ட முடியாத அளவுக்கு ஒரு மழை. ஸோ அதோட இறங்கி இப்போ நம்ம எங்கன்னா இங்கே நடுவில் வந்து 99 மைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது, ஐ மீன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் சாப்பிட போகிறோம். செம்ம மழைப்பா, வேறு லெவலு. புது கார் வேறு அழுக்காயிடுச்சு. வாங்க நம்ம போயிட்டு சாப்பிட போகலாம். சாப்பிடலான்னு போனோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது வேறு. ஆனால் இங்கே எப்படின்னா முதல்ல என்ன சாப்பிட்ணும், நம்ம பில்லு போட்டுருணுமா, அதுக்கப்புறமா போயிட்டு லைனில் நின்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுமா. எனக்கு இந்த சில ஹோட்டலில் இந்த ஒரு மெத்தட் பிடிக்காது. ஏன்னா வந்து நம்ம சாப்பிடும் போது வேறு எதாவது வேணும்னா பசிக்குன்னு வாங்குவோம், வேறு எதாவது பசிக்குதுன்னு வேணும்னா நம்ம மறுபடியும் போய் பில் போட்டு வாங்கிட்டு வரணுமா. இது ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதனால் வேறு ஒரு ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா நாங்கள் பவானி போயிட்டு அதுக்கப்புறம் சரி சேலமில் கடையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மழையினால் எங்களால் எந்த கடைக்கும் போகல. ரெண்டாவது லேட் ஆகிடுச்சு, அதனால் ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே ஒரு முருகர் கோயில் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதை விட பெருசுங்களா? அதை விட பெருசா? ஆமாம், இங்கே தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பெரிய முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் பார்த்தோம். ஸோ போகிற வழின்றனால அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். உங்கள் பக்கத்துலேயே வேறு லெவலில் இருக்குது பிளேஸு, நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியுது, பயங்கர பெருசு. அதை விட 42 நினைக்கிறேன், 142. அப்படியா? 146, 4 அடி அதிகம் போடுப்பா. பேக்கில் அந்த மலை வந்து பக்கத்தில் கூட நந்தி இல்லை? ஓகே, பெரிய நந்தி ஒன்று இங்கேயா? ஸோ சேலத்தில் இருக்கான். முடிஞ்சால் அதையும் நம்ம கவர் பண்ணலாம். இந்த கோயில் வந்து இப்போ தான் கட்டுறாங்க. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது பண்ணாங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தாங்க பாருங்க, பா சூப்பராக இருக்குது. நிறைய கடைங்களும் இருக்குங்க. ஸோ முருகரை இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம்.
மேபி நீங்கள் இந்த ஊர் பக்கத்தில் இருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சதுன்றதுனால ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஒரு 250 ரூபா அங்கே கட்டினோம்னா ஒரு டோக்கன் தராங்க. அந்த டோக்கனு அப்புறம் அரிசி. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளை லிஃப்ட்டு கூப்பிட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம லிஃப்ட்டில் போனோமா, வாங்க வெயிட் பண்ணுறாங்கன்ட்டாங்க. அதனால் போயிட்டு மேலே போயிட்டு வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. பயங்கரமாக சுடுதே காலு. ஆஹா ஒடுங்க முத்துமலை முருகன். அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா 250 ரூபா கட்டினா அரிசி தராங்க. உள்ளே கொண்டு வந்து அரிசியை வச்சுட்டு ஒரு மனையில் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயில் போட்டுட்டு மேலே கொண்டு போய் அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண வச்சு அப்படியே கீழே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து பன்னீர், சாமி ஃபோட்டோ, தேங்காய், அப்புறம் இதெல்லாம் ஆரம்பிச்சு 60 நாள் தான் சூப்பராக இருக்குது. யாராவது சேலத்தை கிராஸ் பண்ணாங்க போயிருக்கோம். சின்ன பசங்களாம் வந்தால் குதிரை சவாரி, ஒட்டக சவாரியெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே நிறைய இங்கே விளையாடுறதுக்கும் இடங்க இருக்குது. ஆமாம், நல்ல தாராளமாக இருக்குது. ஆனால் தங்கறதுக்கெல்லாம் இங்கே இடம் எதுவும் இல்லைன்னு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே லைனாக கடைலாம் நிறைய ஓடிடுச்சு. நிறைய கடைங்க இருக்குது, கூட்டமாகவும் இருக்குது ஃபுல்லாகவே. இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூமு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் இந்த ஆஃபீஸ் ரூமில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே மிஷினே ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா பெருசாக மிஷினு. அந்த மிஷின் இங்கே சோளம்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். அங்கே ராட்னம் அதெல்லாம் இருக்குது. கேமராவை திருப்பி காமிக்கிறோம். இல்லை என்ன பண்ணுறீங்க? ₹100 கொடுக்க சொல்கிறாங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மலையாக தான் இருக்குது. மலைக்கு நடுப்புற தான் இந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கூட விளையாடுறதுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், சும்மா. ஆனால் இவங்க என்னென்னா மேலே நம்மளை கூப்பிட்டு போனாங்க பாருங்கள். அந்த இடத்துல இருந்து காமிச்சாங்க. ஆக்சுவலி அங்கே முருகர் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு இது. நான் வேணால் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுதான் ஆக்சுவலி வந்து முருகர் படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருந்தது. இதுக்கு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. பட் மலை மேலே நாங்கள் ஏறலை, கீழேயே வந்து கூப்பிட்டது அம்மாவால் ஏற முடியாதுன்றதுக்காக. அதானே உண்மை. சரி வாங்க அப்போ போகலாம். நான் ரெடி. அம்மா மண்டையில் பார்த்தீங்கன்னா சூரிய உதிக்க ஆரம்பிச்சிருச்சு காற்றுல. இங்கே நிறைய கடைங்க இருக்குது, சின்ன சின்ன கடைங்களும் இருக்குது. ஆமாம், நல்ல டெவலப்மெண்ட்டு இப்போவே. இங்கே நிறைய சப்ஸ்கிரைபர் கூட நம்மளை பார்த்தாங்க, பார்த்து பேசினாங்க. ரொம்ப ஹாப்பி. 2 நாளாக சேலத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம். நல்ல ஒரு பிளேஸ் இது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். சின்ன சின்ன கடைங்க. ஆமாம், ஆல்ரெடி எல்லாமே வீட்டில் இருக்குன்றனால எதையும் வாங்கலை. இதுவே நிறைய இருக்குது. கொஞ்சம் என்ஜாய் மட்டும் பண்ணலாம். நம்ம இதுவுமே சாமியுமே கும்பிடலாம். அப்படி இருக்கீங்க பாருங்கள். ஒரு பெரிய வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆமாம், இல்லை வீடு மாதிரி தான் தெரியுது அது பார்க்க. நல்ல இந்த ஏரியா டெவலப்பும் ஆகிடும், சீக்கிரம் டெவலப் ஆகிடும். பாருங்கள், நம்ம கோவில்லாம் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் என்னென்ன புடவை எடுத்திருக்கேன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் பார்க்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், இந்த பிங்க் நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கு பாருங்க. அதுவும் பிங்க்கில் இந்த பிளாக் வந்திருக்கும், இன்னும் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு. இது என்ன கலர்? லைட் சந்தன கலர். இந்த saree
இது எல்லாமே பார்த்திங்கன்னா துணி கூட அவங்கக்கிட்ட வந்து நல்லாயிருக்கு. நான் போன வாட்டி எடுத்ததில் நல்லா துவைச்சி சிலதெல்லாம் அயன் பண்ணுற மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் வந்து அயன் பண்ணுற வேலை இல்லாமல் இருக்குது. பெரும்பாலும் எனக்கு வந்து அந்த சில்வர் பார்டர் பிடிக்காது. இருந்தாலும் சரி இந்த தடவை எடுப்போம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரமேஷ் சொல்லுவாப்பில். அதனால் சரி இந்த சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இங்கிலீஷில் சொல்ல தெரியாது. இது வந்து என்ன கிருஷ்ணர் கலர். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோஸ். அது என்னவோ நான் எப்போ புடவை எடுத்தாலும் பிங்க்கு எல்லோ, இது வந்து பச்சை, இது மூணுமே வந்துடுது. ஒவ்வொரு தடவையுமே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணப்போ சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி கட்டுற புடவையிலையாவது பிங்க் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிங்க் இருக்கக்கூடாது, க்ரீன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரீனும் கரெக்டாக பிங்க் வந்து பாருங்கள். இந்த புடவையிலையும் க்ரீன், இது வந்து ஒயிட்டு, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் சரி க்ரீன் இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. இது வந்து டிசைனும் பார்த்தப்ப நல்லா இருந்தது. நேவி ப்ளூ ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேவி ப்ளூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு வந்து பிங்க் கலர் பார்டர், ஒரு சைடு வந்து க்ரீன் கலர் பார்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ இது பாருங்க, முந்தி கூட எப்படி இருக்குது, நல்ல முந்தி வந்து கிராண்டாக இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கே கிராண்டாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் என்கிட்ட இல்லை, அதனால் சரி இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் இந்த சாரீ எடுத்திருக்கேன். மீதி சாரியெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த டார்க் பாருங்கள், டார்க் க்ரீனும் பிங்க்கும் இது எனக்கு பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. பெரும்பாலும் காட்டன்னாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால் நான் வந்து இப்போ ரொம்ப காட்டன் தான் பெரும்பாலும் எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் கிராண்டு சாரீ. இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். முந்தி இது ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி பார்டர் தான். சூப்பரான இந்த புடவைலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது எப்பவுமே சேலம் போகும்போது அங்கே வந்து புடவை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி காட்டன் சாரீ இருந்ததுன்னா நான் காட்டன் சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அவங்களோட நம்பரு லிங்க்கு எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே ஆர்டர் போட்டுக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஃபாரின்காரங்களுக்கும் அவங்க வந்து ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. சேலம் வந்தீங்கன்னா சொல்லுங்கம்மான்னு நிறைய பேர் இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தீங்க. அது தவிர அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு வடை இந்த மாதிரி எல்லாம் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நைட்டு போன தொட்டு எங்களால் அங்கே எதுவுமே குறம். அது மட்டும் இல்லை, மழை வேற பெஞ்சிருச்சு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரூமில் இருந்துட்டு மறுநாள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். கண்டிப்பாக அடுத்த முறை வந்து வரும்போது சொல்கிறோம். ஏற்காடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் எப்போன்னு தெரியல, எப்போ போகிறதுன்னு தெரியல. சப்போஸ் மழைலாம் ஆரம்பிச்சிச்சுன்னா போக முடியாது. அந்த மாதிரி அங்கே வரும்போது கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டாவில் போடுறேன். நம்ம வந்து எல்லாரையும் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அந்த கோயில் முருகர் கோயிலும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பவானி அந்த கோயிலுக்கும் போயிருந்தோம், அதுவும் வந்து செம்மையாக இருந்தது. நான் இது ரெண்டு கோயிலுமே ஃபஸ்ட்டு தடவையாக நான் போகிறேன். அதுக்கப்புறம் சேலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை வந்தால் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.